in this class to prepare the judicial examinations like district judge or JM or APP. The subject is on Evidence Act. இந்த வகுப்பில் மாவட்ட நீதிபதி அல்லது நீதித்துறை நடுவர் அல்லது அரசு வழக்கறிஞர் தேர்வுக்கு சாட்சிய சட்டத்தில் கேள்விகள் கொடுக்கப்படுகிறது. So questions are hereby I will give, and after take the questions from me through the lecture and try to answer the question. If you are able to answer the question, well and good. If you are not able to answer the question, don't lose your confidence. Try to go through the book. With the help of book, try to find out the answer and read it and try to make a note of it in writing. இந்த வகுப்பில் சாட்சிய சட்டத்தில் கேள்விகள் வழங்கப்படுகிறது. இந்த கேள்விகளை நீங்கள் கேட்டு குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு நோட் புத்தகத்தில். அதற்கு பின்னிட்டு அதற்கு உங்களால் பதில் தெரிந்தால் வெல் அண்ட் குட். பதில் தெரியவில்லை என்றால் அதற்காக மனதை நம்பிக்கை இழக்காமல் புத்தகத்தை எடுத்து அது எந்த பிரிவில் வருகிறது, அதற்கு என்ன ஆன்சர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதே போன்று தனியாக தயார் செய்வதால் நீங்களே அதை சுயமாக எழுதி பார்த்து கொள்ளுங்கள். குரூப் people 2 or more, group people, if there are 2 or 3 advocates are preparing more than that, and jointly take and try to write the answers separately and exchange your answers and discuss. This is the mode of preparation of your examination. 2க்கு மேற்பட்ட வழக்கறிஞர் இருக்கும் பட்சத்தில் கேள்விகளை எடுத்து ஒவ்வொருவரும் தனித்தனியாக எழுதி விடைகளை மாற்றி திருத்தி பாருங்கள். அதே போன்று திருத்தி பார்ப்பதுடன் ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களையும் பற்றி விவாதித்து நீங்கள் உங்களுக்கு உண்டான சட்ட அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக இந்த கேள்விகள் கொடுக்கப்படுகிறது. ஸோ எவிடன்ஸ் ஆக்ட், the questions are given following. What is meant by direct evidence? நேரடி சாட்சியம் என்றால் என்ன? That is the first question. Then, what is meant by presumption? யூகம் என்றால் என்ன? Then, who are the person competent to give evidence? யார் சாட்சியம் அளிக்க தகுதியான நபர்கள்? அது எந்த பிரிவின் கீழ் சாட்சிய சட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது? இந்திய சாட்சிய சட்டத்தில் யூகம் என்பது எந்த சட்டப்பிரிவின் கீழ் வருகிறது? வாய்மொழி சாட்சியம், so presumption under which section it is dealt? What is meant by oral evidence? Which section deals with oral evidence? வாய்மொழி சாட்சியம் என்பது என்ன? இந்திய சாட்சிய சட்டத்தில் எந்த பிரிவு வாய்மொழி சாட்சியத்தை பற்றி கூறுகிறது? What is meant by chief examination? Which provision of Evidence Act deals with the chief examination? முதல் விசாரணை என்றால் என்ன? அது சாட்சிய சட்டத்தில் எந்த பிரிவில் கூறப்பட்டுள்ளது? Whether the court is competent to ask the question to the witness. நீதிபதிகள் சாட்சியரை கேள்வி கேட்டு பதிலை பெறலாமா?
So which provision of Evidence Act deals with the powers of the judicial officer to ask question? இந்திய சாட்சி சட்டத்தில் நீதிபதிகளுக்கு எந்த பிரிவின் அடிப்படையின் கீழ் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது? A document, a notice is given by the other side. A notice is given by the other side to produce a document. But the other side party refused to produce it. But whether that party subsequently used that document as an evidence, give the answer and also justify your answer. Which provision deals with the same? ஒரு தரப்பினருக்கு நீங்கள் ஒரு ஆவணத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீங்கள் அதை பற்றி ஒரு எதிர்த்தரப்பினரை கேட்ட பின்னிட்டு அந்த எதிர்த்தரப்பினர் அந்த ஆவணத்தை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவில்லை. பின்னிட்டு அந்த நபர் அந்த ஆவணத்தை தனது தரப்பு சாட்சியமாக தாக்கல் செய்ய இயலுமா? அது இந்திய சாட்சி சட்டத்தில் எந்த பிரிவின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ளது? தென் ஒரு வழக்கில் நிரூபிக்கும் சுமை என்பது என்ற ஒரு வழக்கினை burden of proof. What is mean by burden of proof? Which section of Indian Penal Code deals with the burden of proof? ஸோ நிரூபிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது என்பது இந்திய சாட்சி சட்டத்தில் எந்த பிரிவின் கீழ் கூறப்பட்டுள்ளது? வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் அட்மிஷன் அண்ட் கன்ஃபெஷன்? ஒரு சங்கதியை ஒத்துக்கொள்வதற்கும் ஒப்புதல் வாக்குமூலத்திற்கும் இடையேயான வேறுபாடு என்ன? அட்மிஷன் is dealt under what section of the Indian Evidence Act? அட்மிஷன் என்பது எந்த சாட்சி சட்டத்தின் பிரிவின் கீழ் கூறப்பட்டுள்ளது? ஒப்புதல் வாக்குமூலம் என்பது எந்த பிரிவின் இந்திய சாட்சி சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது? Whether a particular custom can be taken into as an evidence. ஒரு பழக்க வழக்கம் என்பதை சாட்சியமாக எடுத்துக்கொள்ளலாமா? Which provision of law deals with the custom? Which provision of law deals with the custom? பழக்க வழக்கத்தை சாட்சியமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறும் பட்சத்தில் அது எந்த சாட்சி சட்டத்தின் பிரிவின் கீழ் கோரப்பட்டுள்ளது? ஒரு இறந்து போன நபருடைய வாக்குமூலத்தை சாட்சியமாக எடுத்துக்கொள்ளலாமா? A statement given by a dead person can be considered as an evidence if what provision deals with the statement of dead person can be considered as evidence. இறந்துபோனவனுடைய வாக்குமூலம் சாட்சியமாக எடுத்துக்கொள்ளலாம் என்றால் அது எந்த பிரிவில் இந்திய சாட்சி சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது? ஸோ தென் ஜட்ஜ்மெண்ட் can be taken as an evidence. ஒரு தீர்ப்பினை ஒரு சாட்சியமாக எடுத்துக்கொள்ள முடியுமா? இடியும் என்றால் எந்த பிரிவு சாட்சி சட்டத்தில் தீர்ப்பினை எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது? மோட்டிவ், ஒரு சம்பவம் நடைபெறுவதற்கு மோட்டிவ், முன் பகை, முன்விரோதம் இருக்குமானால் அந்த முன்விரோதத்தை சாட்சியமாக எடுத்துக்கொள்ளலாமா? motive, whether the motive can be admitted as an evidence, whether it is relevant. Which provision of the Evidence Act deals with the motive? What is meant by hearsay evidence? செவிவழி செய்தி
சாட்சியம் என்றால் என்ன? ஹியர்சே எவிடன்ஸ், செவிவழி செய்திய சாட்சியம் என்றால் என்ன? வெதர் தி ஹியர்சே எவிடன்ஸ் இஸ் அட்மிஷபிள், வாட் இஸ் தி எக்ஸெப்ஷன் ஃபார் இட்? செவிவழி செய்தி என்பது சாட்சியமாக ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியாது என்றால் அதற்கு ஏதாவது விதிவிலக்கு உண்டா? அது இந்திய சாட்சி சட்டத்தில் எந்த பிரிவில் செவிவழி செய்தியை ஏற்றுக்கொள்ளலாம் என்று கூறப்பட்டது? அதை பற்றி கூறவும். நீதிபதிக்கு ஒரு யோகத்தினை கட்டாயமாக செய்து கொள்ள வேண்டும் என்பது சாட்சி சட்டத்தில் கூறப்பட்டுள்ளதா? Court is bound to presume a fact, whether it is given in the Evidence Act, which provision of the law, it is a mandatory to presume certain things. எந்த சாட்சி சட்டத்தின் அடிப்படையில் ஒரு நீதிபதி ஒரு யோகத்தை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது? Then the attestor of a document should be examined. Which document requires the examination of the attestor is required? ஒரு அட்டஸ்டார் என்பவரை சாட்சியமாக விசாரிக்க வேண்டுமா? ஒரு ஆவணத்தை நிரூபிக்க அட்டஸ்டார் அது எந்த ஆவணத்திற்கு கட்டாயமாக அட்டஸ்டாரை விசாரிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது? அது இந்திய சாட்சி சட்டத்தில் எந்த பிரிவின் கீழ் அட்டஸ்டாரை விசாரிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது? ஒரு ஆவணத்தின் பதிவு பெற்ற முறையான ஆவணத்திற்கு எதிராக வாய்மொழி சாட்சியம் அளிக்க முடியுமா? Whether the oral evidence can be given against the documentary evidence. So, which provision deals with the admission of oral evidence or exclusion of oral evidence of Evidence Act? ஸோ வாய்மொழி சாட்சியம் ஆவணத்திற்கு எதிராக கொடுக்கலாம் என்று எந்த பிரிவில் கூறப்பட்டுள்ளது? வேறு எந்த பிரிவில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சாட்சி சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது? Then next, whether who are the persons cannot be compelled to give evidence of the certain facts, knowledge of him. யாராருக்கு தங்கள் சேர்ந்த சங்கதிகளை யாரை நீதிமன்றம் அதை பற்றி சாட்சி சொல்ல வற்புறுத்தக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளது. ஸோ that is the basic things. What is meant by relevancy of evidence? Which section deals with the relevancy of evidence? Then next, confession of the one person of an accused can be used as an other accused. ஒரு எதிரி கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தை மற்ற எதிரிகளுக்கு எதிராக பயன்படுத்த முடியுமா? Which section of the Evidence Act deals with the confession of co-accused can be used against the other accused? ஒரு வழக்கின் எதிரியினை மற்ற எதிரிகளுக்கு எதிராக பயன்படுத்தலாம் என்பதை எந்த இந்திய சாட்சி சட்டத்தில் அது பற்றி கூறப்பட்டுள்ளது? கணக்கு வழக்குகள் சாட்சியமாக எடுத்துக்கொள்ள முடியுமா? அதாவது கணக்கு, இந்த மாதிரி வியாபார கணக்குகள், அக்கௌண்ட்ஸ் நோட் புக்ஸ், கணக்கு வழக்கு பராமரிப்பதை ஒரு சாட்சியமாக எடுக்கப்பட முடியுமா? ஸோ அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன்ட் பை எ பார்ட்டி to the proceedings can be taken as evidence. If so,
kindly give the relevant provision of the Indian Evidence Act. அவ்வாறு முடியும் என்றால் இந்திய சாட்சி சட்டத்தில் எந்த பிரிவில் அது பற்றி கூறப்பட்டுள்ளது? ஒருவருடைய நடத்தையினை சாட்சியமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று இந்திய சாட்சி சட்டத்தில் உள்ளதா? அவ்வாறு உள்ளது என்றால் அது எந்த சாட்சி சட்டத்தின் பிரிவின் கீழ் வருகிறது? Whether the character of a person is admissible, if so, under what provision the character can be admitted as evidence? Then, who is an expert? Who is an expert? Whether the evidence of the expert is admissible. நிபுணர் என்பது யார்? நிபுணரின் சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இந்திய சாட்சிய which provision of the law deals with the opinion of experts? இந்திய சாட்சிய சட்டத்தில் எந்த பிரிவானது நிபுணர்களின் சாட்சியமாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது? Then, ஒரு சாட்சியம் விசாரணை டெப்போசிஷன் சாட்சியமாக எடுத்து ஒரு சான்றாவணமாக குறியீடு செய்ய முடியுமா? Whether deposition can be marked as evidence, which section of Indian Penal Code deals with the same? எந்த சாட்சி சட்டத்தில் ஒரு நீதிமன்றத்தால் பதிவு பெற்ற சாட்சியத்தினை ஆவணமாக குறியிடும் என்றது கூறப்பட்டுள்ளது. Then, ஒருவர் இறக்கும் தருவாயில் ஒரு வாக்குமூலம் கொடுத்தால் அது சாட்சியமாக ஏற்றுக்கொள்ள முடியுமா? At the time of death, before the death, when about to die, a statement is given by a person, whether the statement is admissible. Which law deals with the same? So what is meant by it? Then, a death then next, handwriting experts. Who are all the handwriting experts? Whether the evidence of the handwriting expert is admissible. கையெழுத்து நிபுணர் என்றால் யார்? அவருடைய சாட்சியத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? Which provision of deals with the handwriting expert? எந்த சாட்சி சட்டத்தில் எந்த பிரிவு கையெழுத்து நிபுணரின் சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது? Then, இந்திய சாட்சி சட்டம் 27 டிஸ்கவரி ஆஃப் 27 ஒரு சங்கதியை கண்டுபிடித்தல் என்றால் என்ன? Discovery. What is meant by discovery of fact under section 27 of Indian Evidence Act? Confession given to a police officer is inadmissible. ஒரு காவலரிடம் கொடுக்கப்படும் ஒப்புதல் வாக்குமூலம் சாட்சியமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. Which provision deals with the same of Indian Evidence Act? What is meant by adverse inference?
which section of Indian Evidence Act deals with the adverse inference? எதிர் கருத்துரிமை, எதிராக கருத்துள்ளல் என்றால் என்ன? அட்வர்ஸ் இன்ஃபரன்ஸ். அது சாட்சி சட்டத்தில் எந்த பிரிவின் கீழ் அட்வர்ஸ் இன்ஃபரன்ஸ் எடுக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது? Then what is meant by leading question? Leading question என்றால் என்ன? லீடிங் ஒரு கேள்வியிலேயே பதிலுள்ள கேள்விகள் என்றால் என்ன? அது சாட்சி சட்டத்தில் எந்த பிரிவின் கீழ் கூறப்பட்டுள்ளது? வாட் இஸ் மீன் பை லீடிங் கொஸ்டின்? விச் ப்ரொவிஷன் ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் டீல்ஸ் வித் தி லீடிங் கொஸ்டின்? வெதர் a party who produce a witness can be allowed to be cross-examination by himself. யார் ஒருவர் ஒரு சாட்சியை தனது தரப்பில் தனக்காக ஆஜர்படுத்துகிறாரோ அவரை அதே சாட்சியத்தை அதே நபர் குறுக்கு விசாரணை செய்ய அனுமதிக்க முடியுமா? So a person who produce a person as a witness can be permitted to cross-examine the same witness. If so, give the provision of the Indian Evidence Act. அவ்வாறு ஒரு நபரை ஆஜர்படுத்தும் தரப்பினரே குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும் முடியும் என்றால் அது இந்திய சாட்சி சட்டத்தில் எந்த பிரிவில் கூறப்பட்டுள்ளது? Then what is meant by refreshing memory? Which provision of Indian Penal Code deals with the refreshing memory? அந்த ஏற்கனவே நினைவுபடுத்துதல், மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ளுதல் என்றால் என்ன? சாட்சி சட்டத்தில் ரெஃப்ரெஷிங் மெமரி. இந்திய சாட்சி சட்டத்தில் எந்த பிரிவில் ரெஃப்ரெஷிங் மெமரி பற்றி கூறப்பட்டுள்ளது? ஏற்கனவே தெரிந்ததை மீண்டும் பார்த்து தெரிந்து கொள்ளுதல், தட் இஸ் தி ரெஃப்ரெஷிங் மெமரி. Whether the scandalous question can be asked. Scandalous, which provision of Lee again deals with the scandalous question? ஒரு சாட்சியத்துக்கு எதிராக அவரை அவமானப்படுத்தும் கேள்விகளை, இன்டீசன்ட் கொஸ்டின்ஸ், அவமரியாதைப்படுத்தும் கேள்விகளை கேட்க முடியுமா? அது இந்திய சாட்சி சட்டத்தில் எந்த பிரிவின் கீழ் கூறப்பட்டுள்ளது? ஸோ தட் இஸ் தி whether the then what is meant by cross examination? Which provision of law deals with the cross examination of witness? What is the order of the examination as per the Indian Evidence Act? ஒரு சாட்சியத்தை விசாரிக்கும் வழிமுறைகள், ஆர்டர், எந்த ஆர்டரில் விசாரிக்க வேண்டும்? அது சாட்சி சட்டத்தில் கைண்ட்லி டேக் a notes of it. இரண்டாம் நிலை சாட்சி, வாட் இஸ் மீன் பை செகண்டரி எவிடன்ஸ்? வாட் இஸ் மீன் பை பிரைமரி எவிடன்ஸ்? முதல்நிலை சாட்சியம், இரண்டாம் நிலை சாட்சியம் என்றால் என்ன? ஸோ முதல்நிலை சாட்சியம் என்பது இந்திய சாட்சி சட்டத்தில் எந்த பிரிவின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ளது? இரண்டாம் நிலை சாட்சியம் என்பது இந்திய சாட்சி சட்டத்தில் எந்த பிரிவின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ளது? ஒருவருடைய தவறான நடத்தையை சாட்சியமாக எடுத்துக்கொள்ள முடியுமா? ஒருவருடைய தவறான நடத்தையை சாட்சியமாக எடுத்துக்கொள்ள முடியுமா? Whether the bad character of a particular witness person can be relevant. Which provision deals with the bad character, whether it is relevant or not?
அரசாங்கத்தால் தயாரிக்கப்படும் வரைபடங்கள், சார்ட் மற்றும் பிளான் வரைபடங்களை சாட்சியமாக ஏற்றுக்கொள்ள முடியுமா? Whether the plan or chart or maps are prepared by the government can be admitted as evidence. Kindly give the provision of the same. அந்த வரைபடங்கள் மற்றும் திட்டங்கள், இதை பிளான், இதை பற்றி இந்திய சாட்சி சட்டத்தில் எந்த பிரிவின் கீழ் கோரப்பட்டுள்ளது? அது வாட் இஸ் மீன் பை டையிங் டிக்ளரேஷன்? மரண வாக்குமூலம் என்றால் என்ன? Deposition of a person when can be admitted as evidence? ஒருவருடைய சாட்சியத்தை எந்தெந்த சூழ்நிலையில் குறியீடு செய்ய முடியும்? வாட் இஸ் மீன் பை செல்ஃப் ப்ரிசியூம்? கட்டாயம் யூகப்படுத்துதல் என்றால் என்ன? வாட் இஸ் தி டிஸ்கிரிஷன் ஆஃப் எ கோர்ட் டு ப்ரிசியூம் certain facts? வாட் இஸ் மீன் பை இட்? With this, I conclude the class. Thank you for watching the same. Kindly prepare the answer and discuss, and we will see in the next class of the Evidence Act. இந்த கேள்விகளை நன்கு படித்து தயாரித்து நீங்கள் தேர்வுகளில் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்றால் click the word subscribe. Thank you for doing the same.